எல்லோரும் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? சில பசங்க வரும்போதே பார்க்குறேன், கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு மாதிரி வர்றது. எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்தீங்க பசங்க? ஸ்கூல் போகும்போது எப்படி போவீங்க? ஸ்கூல் போகும்போது எப்படி போவீங்க? புக்கெல்லாம் எடுக்காமல், பை எடுக்காமல், சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு போவீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு காலையில் ஆராதனை கிளம்பும் போது என்ன கையில் கொடுக்கணும் சொல்லுங்கள்? என்ன கொடுக்கணும்? பைபிளை கொடுக்கணும். இப்போ சுமக்காத பைபிளை எப்போ சுமப்பான்? கரெக்டாக நான் சொல்கிறது, உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்குன்னு ஒரு பைபிளை வாங்கி கொடுத்து படிக்க வச்சு, அதே மாதிரி ஆராதனைக்கு வரும்பொழுது அவங்க கையில் பைபிளை கொடுத்து அனுப்புங்க. போடா பைபிளை தூக்கிட்டு நட, பிள்ளை கை வலிக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க. வலிக்கட்டும், பரவாயில்ல, பைபிளை தூக்கி ஒன்றும் ஆகாது. இன்றைக்கி நான் 2-3 பிள்ளைங்களை பார்த்தேன், வரும்போதே கையில் பைபிளை காணும். அடுத்த வாரத்துலேருந்து அப்படி இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? பைபிளோடு தான் உள்ளே வரணும். எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வராங்க, அப்பா எடுத்துகிட்டு வராங்க, உன் பைபிளை நீ சும, புரியுதா? இந்த வயசில் பைபிளை சுமக்காதவன் எந்த வயசில் சுமப்ப? அதனால் சுமக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இதனால் நாம் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு, செய்தி, தேவனை நோக்கி எப்பொழுதும் வேண்டுதல் செய்யுங்கள். என்னதுங்க? தேவனை, எல்லாம் சொல்லுங்க, தேவனை, இந்த கேமராலாம் எடுத்து ஓரம் வச்சிரு. தேவனை நோக்கி, எல்லாம் சொல்லுங்க, தேவனை நோக்கி எப்பொழுதும் வேண்டுதல் செய்யுங்கள். இது நம்ம எப்பொழுதுமே செய்யணும், வேண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேண்டிக்கொண்டே இருக்கணும். அதைத்தான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். என்னென்ன காரியங்களுக்காக வேண்டுதல் செய்யணும்? நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். அதுவும் கிறிஸ்தவங்கள் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த அனுபவம் இருக்கணும், வேண்டிக் கொள்ளுகிற அனுபவம். அதனால் பைபிள் சொல்லுகிற எப்படிப்பட்ட வேண்டுதல்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக நாம் வாசிக்கக்கூடிய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 3 வசனங்கள் ஒரு அருமையான வேண்டுதலை குறித்து சொல்லுகிறது. 36, 37, 38 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 9, 36, 37, 38. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அறுப்புக்கு வேலையாட்கள் அனுப்பும்படி தேவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். எதற்கு வேலையாட்கள் வேணும்? விளைந்த பலனை. இந்த உலகத்தில் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டிய அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். அநேகருக்கு உள்ளத்தில் வாஞ்சை இருக்குது, ஆனால் வழிதான் தெரியல. ஒரு விளைநிலத்தில் போய் பார்க்கும் பொழுது அது நன்றாக விளைந்த நிலமாக இருந்தால் அதை அந்த விளைநிலத்துக்கு சொந்தக்காரன் என்ன செய்வார்? வேலையாட்களை கொண்டு வந்து அறுவடை செய்வார். ஏனென்றால் அறுவடை செய்தால் தான் பலன் கிடைக்கும். அதான உண்மை. அப்போ நாம் இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரு காரியத்துக்கு வேண்டுதல் செய்யணும், வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட வேண்டி இருக்கிறீங்களா இது வரைக்கும்? ஆண்டவரே, சின்ன வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது, சிங்கிள் பெட்ரூமாக இருக்குது, கொஞ்சம் இந்த ட்ரிபிள் பெட்ரூமாக மாற்றணும், ரொம்ப நம்பிக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் ப்ரமோஷன் வேணும், இதுக்காக யாருக்காவது ஸ்பெஷல் காணிக்க அனுப்பியாவது ஜெபம் பண்ணணும். என்னங்க, நிறைய பேர் ப்ரமோஷனுக்கே காணிக்க அனுப்புகிறாங்க. அப்புறம் வேறு சம்பள உயர்வுக்கு ஒரு காணிக்க, பிரதர் போட்டிருக்கிறேன் பார்த்து ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் எனக்கு ஏதாவது ப்ரமோஷன், அதாவது கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வேணும், நல்ல இன்க்ரிமெண்ட்டாக கிடைக்கட்டும். இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, நான் தப்பு சொல்ல வரல. ஆனால் இதைவிட மேலானது எது?
அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் ஜனங்களை பார்க்குறாரு. இயேசு எப்படி இருக்கிறாங்களா? அவங்களுக்கு மெய்ப்பனில்லாத ஆடுகள். ஆமா, தன்னிச்சையாக திரிந்து கொண்டிருக்கிற ஆடுகள், பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நல்ல ஆத்துமாக்கள் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க. சரியான ஒரு பராமரிக்கிற சபைக்கு போல, இல்லை அப்படிப்பட்ட இடத்துக்கு அவங்க கண்டுபிடிக்கல, இல்லை அவங்களுக்கு வழிகாட்ட ஆள் இல்லை. நல்ல அறுவடை இருக்கிறது, ஆனால் அறுப்புக்கு ஆட்கள் இல்லை. ஏசு எவ்வளோ ஒரு கவலைப்படுறாரு பாருங்க. அறுப்புக்கு வேலையாட்கள் இல்லைங்க. அப்ப இந்த அறுப்புக்கு வேலையாட்களை ஏற்படுத்தக்கூடிய எஜமான் யாரு? பிதா ஒருவர் தான். ஆமென். அப்ப இந்த பிதாவின் இடத்துல நீங்க என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளணும். பிதாவே வேலையாட்களை தாரும். இன்னைக்கு ஆண்டவருக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனா பெரிய பெரிய காரியங்களை பட்டங்களை போட்டுக்கிட்டு ஆசனங்களிலே அமர்வதற்கு தான் ஆசை. ஆனா ஆண்டவர் எதற்கு வேண்டிக் கொள்ள சொல்றாரு? வேலையாட்களுக்கு வேண்டிக் கொள்ள சொல்றாரு. வேலையாட்கள் தாங்க தேவை தேவனுடைய ராஜ்யத்துக்கு. நான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு வேலையாள் நான். ஆனால் நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். நீங்களும் வேலையாட்கள் தான். நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க பாஸ்டர் மட்டும்தான் தலையெழுத்து, அந்த ஆளுக்கு எல்லாம் செய்யணும். நான் ஒன்றும் கிடையாது, கிடையாது. நீங்களும் வேலையாட்கள் தான். நீங்களும் ஒரு வேலை செய்யணும். அப்படின்னா கொஞ்சம் ஓரம் தள்ளுங்க பாஸ்டர், நான் வந்து அங்கே கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுறேன்னு இங்கே வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? நீங்கள் வேறு வேலை செய்யணும். நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு. ஆத்துமாதாயம் செய்யணும், ஆத்துமாக்களை பார்த்து அவங்கள விசாரிக்கணும், அவங்கள குறித்து கரிசனப்படணும். இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சிலர் கேட்பாங்க, வரணும்னு ஆசை இருக்குது பிரதர், ஆனால் எப்படி வரணும்னு தெரியல. வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன். அது ஒரு வேலை. நல்ல அறுவடை செய்யுங்க ஆண்டவருக்காக. நீ வா நான் போகிறேன், நீ எப்படின்னா வா, வராட்டியா போ, அப்படி ஓடிடக்கூடாது. சிலருக்கு வழி தெரியாது. ஒரு கண் பார்வையற்ற ஒருவன் வழி கேட்டால் கண் தெரிந்தவன் வழி காட்டணும். அதானே உண்மை? நீங்கள் நல்லா கண் பார்வை அடைஞ்சிருக்கிறீங்க, கரெக்டாக? கண் பார்வை அடைஞ்சவங்க நீங்கள். அதனால் கண் தெரியாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள கை பிடிச்சி நடத்துங்க. சும்மா ஏதோ பொது சேவை மாதிரி ரோட்டை கடந்து விடுறது தான் இன்னைக்கு பெரிய சாதனையாக நினைக்கிறாங்க. இல்லைங்க, அவர்களுக்கு ஒரு நித்திய ஜீவனுக்குரிய வழியை காண்பிக்கணும். அவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆமென். அப்படிப்பட்ட வேலையாட்களை நீங்கள் மாறணும். ஆண்டவருக்கு வேலையெல்லாம் மாறுங்க. ஆமென் சொல்லுங்க. அது பெரிய பாக்கியம். ஒரு ஆள்கிட்ட போய் வேலை செய்கிறதே பெருமையாக நினைக்கிறோம். நான் வேலை செய்கிற கன்சர்ன் பேர் என்ன தெரியுமா? டாட்டா கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன், பிர்லா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய கம்பெனி, பெரிய கன்சர்ன், மல்டிநேஷனல் கம்பெனி, எம்என்சி. அதெல்லாம் பெருமை பாராட்டுறது ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவருக்காக நீ ஒரு சின்ன வேலை செய்தாலும் நீ ஒரு வேலையாள் தான். இன்னைக்கு ஆண்டவருக்கு வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம். ஆண்டவருக்கு ஒரு வேலை செஞ்சு சொல்லி பாருங்க. ஒரு வீட்டை போய் சந்திங்கங்க, அந்த வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, அவங்கள போய் கொஞ்சம் பாருங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க. எங்க பாஸ்டர், என் வீட்டு வேலை செய்கிறதுக்கே எனக்கு நேரம் பத்தலை, மார்த்தால் மாதிரி எந்நேரம் கவலை, இது அங்கே கிடக்குது, இது இங்கே கிடக்குது, அது அங்கே கிடக்குது, இது இப்படி கிடக்குது. இதையே நினைத்து நினைத்து தேவன் சொன்ன வேலையை விட்டாச்சு. சரி, நீங்கள் தான் செய்ய மாட்டீங்க, ஆண்டவர்கிட்டயாவது ஆண்டவரே யார் நல்ல வேலையாட்களை அனுப்பும் கேட்குறீங்களா? நான் தான் சோம்பேறி ஆயிட்டேன், உங்கள் வேலை செய்கிறது இல்லை. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவர் வேலையை அசதியாக செய்யக்கூடாது. நல்ல உற்சாகமாக செய்யணும், சுறுசுறுப்பாக செய்யணும், உண்மையாக செய்யணும், பாரத்தோடு செய்யணும், பிரதிபலன் பார்க்காம செய்யணும். தருவார் ஆண்டவர், தருவாரான்னு அங்கே எதுவும் வட்டி கணக்கெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாது. நான் 1 மணி நேரம் கஷ்டப்பட்டேனே, அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு பலன் ஆண்டவர் எவ்வளோ தருவார் அப்படி கணக்கு போடக்கூடாது. ஆண்டவருக்காக செய்ததை சந்தோஷமா எண்ணணும். ஆமென் சொல்லுங்க. ஜனங்களை பார்த்து இயேசுனுடைய உள்ளம் வருந்தது. அவர்களெல்லாம் எப்படி இருந்தாங்களாம்? மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போய் கிடக்கிறாங்க, சிதறப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்கள ஒரு ஒருங்கிணைத்து நல்ல ஆண்டவருக்குள்ள வழிநடத்த ஆட்கள் இல்லை, வேலையாட்கள் இல்லை. இப்போ நிறைய பேர் எஜமான் ஆயிட்டாங்க. என் காலை கழுவு, எனக்கு ஒரு சிங்காசனம் போடு, எனக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு தங்களுக்கு பணிவிடை செய்வதற்கே நேரம் போதாத சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது, அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெபத்தில் அது ஒரு பார்ட்டாக இருக்கணும். ஆண்டவரே, எத்தனையோ பேர் இன்றைக்கி அழிந்து கொண்டிருக்கிறாங்களே சினிமா மோகத்தில், இன்றைக்கி உலக இச்சையில், இன்றைக்கி வேறு ஏதோ. இப்போ பார்த்தா சினிமா விட இன்றைக்கி ரொம்ப அதிகமாக போகிறது. இன்றைக்கி நிறைய ரீல்ஸு, இன்றைக்கி நிறைய காரியம். நம்ம ஆளுங்களும் அதே மாதிரி ஆயிட்டாங்க. இப்போது
ஏதோ ரீல்ஸ் போட்டால் நம்மலாம் பெரிய ஆளாக நினச்சிட்டு அவங்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமானது கிடையாது. தேவனுக்கு பிரியமானது என்ன தெரியுமா? அவர் வேலையை நம்ம செய்யணும். அவருக்காக வேலை செய்வீங்களா? வேலையால் வேணும்மா ஜெபம் பண்ணுவீங்களா? வேண்டிக் கொள்ளுவீங்களா? ஆண்டவரே என்னால் தான் முடியல, வேலையாட்களையாவது அனுப்பும், அப்படி ஒரு வேண்டுதலையாக செய்யுங்களேன். உட்காந்து வீட்டில் என்னங்க, ஏனென்றால் இங்கே நிறைய ஜனங்கள் தொய்ந்து போயிருக்கிறாங்க. விசாரிக்க ஆள் இல்லை, எங்கெங்கேயோ போகிறாங்க. மந்திரவாதியை தேடிக்கிட்டு, நாள் பார்க்குறவனை தேடிக்கிட்டு, கிளி ஜோசியக்காரனை தேடிக்கிட்டு. இப்போ நம்ம நாட்டு கிளியெல்லாம் யூஸ் பண்ணலையாம், வெளிநாட்டு கிளியை கொண்டு வந்துட்டாங்களாம். ஏன்னா நம்ம நாட்டில் கிளி வளர்க்க கூட சட்டத்தை கொண்டு வந்தோன்னே எல்லாரும் பார்த்தாங்க, இனி இந்த கிளியை அனுப்பிடு, வேறு கிளியை கூப்பிடுவோம். எத்தனை கிளியை கூப்பிட்டாலும் நம்ம வாழ்க்கை மாறாது. புரியுதா நான் சொல்கிறது? தேவன் ஒருவரால் தான் ஒரு மனுஷன் வாழ்க்கை மாறும். நல்லா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ஒரு மனுஷன் வாழ்க்கையில் தேவன் வந்துட்டார்னா வாழ்க்கை மாறிடும். அவன் மாறிடுவான். அவன் பழைய சோம்பேறியாக இருக்க மாட்டான், பழைய துஷ்டனாக இருக்க மாட்டான், பழைய பாவியாக இருக்க மாட்டான், முழு புது மனிதனாக மாறுவான். அப்போ ஆள் வேணுமா இல்லையா? சொல்கிறதுக்காக ஒரு ஆள் வேணுமா இல்லைங்க? பிரசங்கிக்காவிட்டால் யார் கேள்விப்படுவார்கள்? இப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு விலைக்கு சொன்னால் தானே உங்கள் காதில் நல்லா கேட்டுக்கிறீங்க. இன்றைக்கி போனால் ஊழியக்காரர் இப்படி சொன்னார் அதனால தான் ஆண்டவர் பிரசங்கத்தை வச்சார் சபையில். ஏன் பிரசங்கிமார்கள் ஜனங்களை நல்லா உற்சாகப்படுத்தி எழுப்பணும். கரெக்டாக நான் சொல்கிறது? அதற்கு தான் தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார். வேலை செய்யுங்க ஆண்டவருக்காக. என்னையும் ஒரு வேலையெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. என்னையும் ஒரு வேலைக்காரனாக வைங்க, ஒரு வேலைக்காரியாக வைங்க. நான் உமக்கு வேலை செய்யணும். நம்ம விசுவாசிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வேலை செய்ய வைங்க ஆண்டவர். ஆண்டவருக்காக வேலை செய்யுங்க. அவர் ராஜ்யத்தை கட்டுங்க, அவர் ராஜ்யத்துக்காக எழும்புங்க. ஏன்னா ஜனங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க? சிதறடிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க, எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க, எதேதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சரியான வழி தெரியல, சத்தியத்தின் பாதை தெரியல, எதையோ ஒன்றுமே இல்லாதெல்லாம் ஏதோ பெரிய விஷயமா நம்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் மாற்றணும், அதெல்லாம் சரி பண்ணணும். அதுக்கு தான் தேவன் உங்களை பார்த்துருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஒரு மனுஷனையாவது மனுஷியாவது சரியான தேவனுடைய வழியில் நடத்துறதாங்க நீங்கள் நல்ல கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. நீ எக்கடனா கெட்டுப்போ, எனக்கு என்னன்னு அப்படி விட்டுற முடியாது, விட்டுறக்கூடாது. அவர் சொல்கிறாரு பாருங்க, அவர்கள் மேல் மனதுருகி இப்படி இருக்காங்களே இந்த ஜனங்கள், இவங்களெல்லாம் வழி நடத்தக்கூடிய மெய்ப்பர்கள் வேணும், இவங்களெல்லாம் பராமரிக்கக்கூடிய ஊழியக்கார் வேணும். உங்கள் சமூகத்தில் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை ஏன் நிறுத்துறா தெரியுமா? நீங்கள் தொய்ந்துடக்கூடாது. நீங்கள் என்ன ஆகிடக்கூடாது? தொய்ந்துடக்கூடாது, சிதறடிக்கப்படக்கூடாது. ஒரு வாரம் வரலன்னா நாங்கள் என்ன செய்கிறோம்? விசாரிக்கிறோம், ஏன் வரல, என்ன ஆச்சு கேட்குறோமா இல்லையா? சிதறடிக்கப்படக்கூடாது, மெய்ப்பெண் இல்லாத மாதிரி அலையக்கூடாது. ஒரு மெய்ப்பெண்கள் இருக்கணும், ஆடுகள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சில காரியம் செய்ய முடியும். தேவன் வேலையாட்களை வச்சிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுறார், நாங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்களாக இருக்கிறோமே. அப்போல்லோ யார், பவுல் யார், கேபா யார், பேதுரு யாரு? எல்லாரும் வேலைக்காரர் தானே. எல்லாரும் யாருங்க? எஜமானாகிய இயேசுவுக்கு உடன் வேலைக்காரர்கள். ஆமென் சொல்லுங்க. அதானே, நம்ம எல்லாரும் ஒரு எஜமானுக்கு வேலை செய்கிறோம். அந்த எஜமான் அதை கேட்ட கூலியை கொடுப்பார். நீங்கள் அவருக்கு செய்யுங்க. நான் இந்த சபைக்காக எவ்வளோ வேலை செஞ்சேன், ஒன்றும் இல்லை அப்படி சொன்னீங்கன்னா வேஸ்ட்டு, போயிடுச்சு, முடிஞ்சு கதை. நான் எஜமானாகிய இயேசுவுக்கு, எஜமானாகிய தேவனுக்கு வேலை செய்கிறேன். என் எஜமான் அவர், அவருக்கு நான் வேலை செய்கிறேன். என்ன செய்கிறேன்? ஏதோ ஒரு வேலை. ஒரு சபையில் ஒருத்தரை வரவேற்றா கூட ஒரு வேலை தாங்க, ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தால் கூட ஒரு வேலை தான், அவங்கள நல்லா விசாரித்தாலும் ஒரு வேலை தான், அவங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் ஒரு வேலை தான். செய்து பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இயேசு அன்னைக்கு கண்டது போல தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. சரியான மெய்ப்பன்கள் இல்லை, சரியா சத்தியத்தை சொல்லி வழி நடத்துகிற மெய்ப்பர்கள் இல்லை, கண்டித்து உணர்த்துகிற தீர்க்கதரிசிகள் இல்லை. இன்னைக்கு எல்லா தீர்க்கதரிசியும் ஒரே மாதிரி தான். எங்கேயோ ஒரு சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, இங்கேயோ ஒரு சில மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க, எங்கேயோ ஒரு சில போதகர்கள், நல்ல போதனைகளை போதிக்கிறவர்கள். ஜனங்கள் நல்ல தெளிவடையும்படியான போதனைகள் கேட்கணும். சபை எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடாது, அது கூடாரமோ குடிசை எப்படி இருந்தானே, எனக்கு நல்ல தேவனுடைய சத்தியம் கிடைக்கிறதா, அதுதான் எனக்கு வேணும். எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு அவர்களை பார்த்து மனதுருகி உடனே சொன்ன ஒரு வார்த்தை என்ன? சீஷர்களை நோக்கி, ஐயா எவ்வளோ அறுப்பு,
நிறைய விளைந்து கிடக்கிறது. ஒரு பழைய பாடல் இருக்கு, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்னர் பனல் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆலோ இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே, அறுவடை மிகுதி ஆலோ இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே, விளைந்த பலனை அறுப்பார். எல்லாரும் பாடலாமா? விளைவின்னர் பலல் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆலோ இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே, அறுவடை மிகுதி ஆலோ இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே. ஆண்டோட ஏக்கம் பார்த்தீங்களா? நீங்கெல்லாம் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறார் ஆண்டவர். நீங்கள் என்ன செய்கிறீங்க? 24 மணி நேரம் உங்களை பற்றியே யோசனை. உங்களை யோசிக்க வேணான்னு ஆண்டவர் சொல்லலை, பிறரையும் கொஞ்சம் யோசிங்க. ஐயோ, அவங்கெல்லாம் அழிந்து போகிறாங்களே, ஒன்றுமில்லாமல் ஆயிட்டுருக்கிறாங்களே, இவங்களை எல்லாம் எப்படியாவது கொண்டு வந்து அந்த சிலுவை முன்னாடி நிறுத்தணும். அன்றைக்கு கோர சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற நசரேயனாகிய இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தணும். அப்படி நிறுத்தும் பொழுது அவங்க சிலுவையை பார்ப்பாங்க. அந்த சிலுவையில் இருக்கிற இயேசுவினுடைய பாடுகளை புரிந்து கொள்வாங்க. அந்த பாடுகளின் மூலம் அவங்களுக்கு கொடுக்கிற விடுதலை பெரியது. அல்லேலூயா. ஒரு ஏக்கம் உள்ளத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். நான் யாரையாவது ஆண்டவருக்குள்ளே நடத்தணுமே, நான் யாரையாவது செய்யணுமே. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய சின்ன வயசில் நான் பார்த்த ஒரு தாயார், அவங்க 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 பார்த்தீங்கன்னா அவங்க கூணு விழுந்திருக்கும். அவங்களுக்கு காலையில் சரியாக ஒரு வீட்டில் வேலை செய்வாங்க, ஒரு வீட்டு வேலை செய்வாங்க. நான் பொய் சொல்லலை. அந்த வீட்டு வேலை 10 மணிக்கு முடியும், அங்கேயே சாப்பிட்ருவாங்க. ஒரு வெள்ளை புடவை தான் கட்டுவாங்க, கைப்பிரதியை வாங்கி வச்சுக்குவாங்க சபையில். இங்கே பாருங்கள், கைப்பிரதிலாம் வாங்கி உள்ளே பத்திரமா இருக்குது, யாரும் கேட்குறதே இல்லை. அவங்க வாங்கிக்குவாங்க. 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்புனாங்கன்னா மதியானம் 12-1 மணி வரைக்கும் ஒரு ஏரியாவை சுற்றுவாங்க. ஒரு நாள் இல்லை, அனுதினமும். ஒரு கூணு விழுந்து நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத நிலையில் இருக்கிற ஒரு தாயார், வயது முதிர்ந்தவங்க, திரும்ப வீட்டுக்கு வருவாங்க, இருக்கிற வேலையை செய்வாங்க, சாப்பிடுவாங்க, சாயங்காலம் புறப்படுவாங்க. அதை பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்மலாம் என்னடா உலகத்தில் பண்ணுறோம்? ஒரு நிமிரவே முடியாத ஒரு வயதான தாயார். எத்தனை பேர் இன்றைக்கி அப்படி அலையிறாங்க தெரியுமா? நம்மெல்லாம் சொகுசாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபேன் காற்றுல உட்காந்துக்கிட்டு ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டு, என்னத்தை ஆண்டவர் பண்ணார், என்னத்தை செஞ்சார். ஆண்டவரை இன்சல்ட் பண்ணாதீங்க, ஆண்டவரை தயவுசெய்து அவமானப்படுத்தாதீங்க. ஆண்டவரே என்னையே ரட்சித்தீரே, அவனை ரட்சிக்க மாட்டீரா? என்னையே ரட்சித்துட்டார, கீழ்ப்படியாதவனா முரட்டாட்டமாக இருந்த என்னையே மாற்றினவர் அந்த மனுஷனை மாற்ற மாட்டாரா? வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. எந்த மனுஷனையும் அவரால் மாற்ற முடியும். அவன் எவ்வளோ பெரிய குடிகாரனாக கூட இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அடங்காதவனாக கூட இருக்கட்டும், அவன் எவ்வளோ பெரிய முரட்டாட்டமானவனால கூட இருக்கட்டும், அவனை மாற்ற ஆண்டவரால் முடியும். நம்புறீங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளணும். நம்மளுடைய வேண்டுதல் இல்லையே, எதுக்கோ வேண்டுமே, வேண்டணும். ஆண்டவரே என் வீட்டிலையே அறுவடை நிறைய கிடக்குது, எனக்கும் அந்த வேலையை தார, நான் அறுவடை செய்கிறேன். என்னை சுற்றி அறுவடைகள். அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் மனதுருகிறாரு. எப்படிப்பட்ட ஜனங்கள்? மெய்ப்பனில்லாத ஆடுகள். எங்கேயோ போது வருது, என்ன செய்யுதுன்னே தெரியல. காலையில் புறப்பட்டா சாயங்காலம் வருது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண்டவர் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லி வச்சிருக்கிறாரு, என் ஆடுகளுக்கு ஒரு தொழுவம் உண்டு, அந்த ஆடுகளுக்கு ஒரு மெய்ப்பன் உண்டு, நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்போ தொழுவம் இல்லாத ஆடுகளா இல்லை நம்மளுக்கெல்லாம் ஒரு தொழுவம் இருக்கு. அது என்ன தெரியுமா? தேவனுடைய வீடு, தேவனுடைய உறவு, தேவனுடைய சபை, தேவனுடைய ஐக்கியம். அப்ப நாமெல்லாம் தொழுவத்தில் இருக்கிற ஆடுங்க. இன்னும் தொழுவத்தில் இல்லாத ஆடுகளும் உண்டுன்றாரு. அப்ப அதெல்லாம் எங்கேயோ தொழுவத்துக்கு வெளியில இருக்குது. அதெல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டியது யாருடைய வேலை? நம்ம வேலை தான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் முழிச்சிட்டு இருக்கிறீங்க, கேட்குறீங்க? நல்ல ஆண்டவர் சத்தத்தை கேளுங்க.
ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை எனக்கு செய்ய பலன் தாரும். உங்க ஜெபத்துல கேளுங்க. ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்துமாக்களை நினைக்கிறேன்ப்பா. உனக்கெல்லாம் நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். உங்களை எப்படியாவது எதுக்கோ தொந்தரவு பண்ணுறீங்க. ஒரு பொருள் வாங்கி கொடுக்க தொந்தரவு பண்ணுறீங்க. ஏன் அவங்கள ஒரு ஆலயத்துக்கு தொந்தரவு பண்ண மாட்டீங்க? ஆண்டவர் வழியில் நடக்கிறதுக்கு ஏன் தொந்தரவு கொடுக்கக்கூடாது? எதோ தொந்தரவு கொடுக்குறோம். அதை வாங்கி குடி, இதை வாங்கி குடி, இதை பண்ணு, அத்தை பண்ணியான்னு கேள்வி கேட்குறோமா இல்லையா? ஏன் ஆண்டவருக்காக அந்த காரியத்தை செய்யக்கூடாது? அதை தொந்தரவாகவும் எடுத்துக்கிட்டாலும் கவலை இல்லை, அதை பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலும் கவலை இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அறுப்பு மிகுதியாக இருக்குது, எல்லாம் வீணாக போகுது. காரணம் வேலையாட்களோ கொஞ்சம். என்ன சொல்கிறாரு 37ஆம் வசனத்தில்? அறுப்பு மிகுதி, ஆமாம், வேலையாட்கள் கொஞ்சம். எல்லாம் இப்போ வேலையாட்கள் இல்லையே, எல்லாரும் எஜமான் மாதிரி தானே உட்காந்துட்டு இருக்காங்க சிங்காசனத்தில். எனக்கு ஒரு சேரை போடு, நான் உட்காந்துக்குவேன். இல்லைங்க, இறங்கி வேலை செய்யணும். இந்த சபை ஊழியத்தில் வந்தபோது எனக்கு கிடைச்ச முதல் அனுபவம் என்ன தெரியுங்களா? நல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒயிட் ஷர்ட்டை போட்டு வந்தாலும் தண்ணி கேனை தோளில் தூக்கிட்டு வந்து வச்சிருவேன். ஏன்னா வர்றவங்களுக்கு குடிக்க என்ன வேணும்? தண்ணி வேணும். அப்போ தூக்குறதுக்கு ஆள் கிடையாது, நான் தான் தூக்கிட்டு வருவேன். இவங்கெல்லாம் கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுட்டு, அன்றைக்கி ஆலயத்தை இவங்க தான் பெருக்குவாங்க ஆரம்ப காலங்களில். இப்போவும் செய்கிறோம், எங்களோட வந்து சில செய்கிறாங்க தேவனுடைய பிள்ளைங்க. இப்போவும் நாங்கள் கவலைப்படுறதில்லை, இப்போவும் இறங்கி வேலை செய்வோம் ஆண்டவருக்காக. எங்கேயோ சொகுசாக படுத்துக்கிட்டு எல்லாரையும் வேலை வாங்குறவங்க மாத்திரம் இல்லை, வேலையும் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. வேலை செய்யணும் ஆண்டவருக்காக. சும்மா ஏதோ ஆண்டவர் என்ன பந்தா பண்ணுறதுக்கு அழைச்சிட்டாருன்னு ஓடக்கூடாது. ஆண்டவர் வேலை செய்ய தான் அழைச்சார் நம்மளாம் வேலை செய்கிற ஆட்கள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை எப்பவும் வேலையாளாக பாருங்க. பாஸ்டர் ஒரு வேலையாள் தான், தேவனுடைய உடன் வேலையாள் அவர். நீங்கள் அவங்களுக்கு உடன் வேலையாள், என் உடன் வேலையாளும் பவுல் எழுதுறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? என் உடன் வேலையாட்கள். பாஸ்டருக்கு உடன் வேலையாளா இருக்கணும். பாஸ்டர் சொல்லுங்க என்ன செய்யணும்? இது வரைக்கும் அந்த சத்தத்தை நான் கேட்டதே இல்லை, எங்கேயோ ஒரு முறை கேட்ட மாதிரி தான் ஞாபகம் எனக்கு. என்ன பாஸ்டர் செய்யணும் சொல்லுங்க பாஸ்டர், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? விட்டா போதும் தான் செதறி ஓடுறோமே நம்ம. எத்தனை சொல்லிட போறாரோ, ஏதாவது வேலை விட்டுருவாரோ, போதும் கிளம்பு வண்டியை. இத்தனை பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் சொல்றது. ஐயா இல்லையா, காலம் கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆண்டவருக்கா கொஞ்சம் வேலை செய்யுங்க ஐயா. சரி வேண்டுதலாவது பண்ணுங்க ஐயா, வேலையாட்களையாவது கேளுங்க. ஆண்டவரே இன்னைக்கு நல்ல வேலையாட்கள் இல்லை, எல்லாம் விசுவாசிகள் முதுகில் ஏறி சவாரி பண்ற எஜமான்கள் இல்லை. நாமெல்லாம் மற்றவங்களை சுமக்கிறவங்களா இருக்கணும். இயேசுவை சுமந்த ஒரு கழுதை அது வேலை செய்தது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இயேசுவை சுமந்த ஒரு கழுதை அது வேலை செய்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவினுடைய காலில் வந்து விழுந்து பணிவிட செய்தாங்க. ஒரு ஸ்திரீ வந்து அந்த ஊர்ல பாவி, அந்த ஸ்திரீ வந்து பணிவிட செய்யறா, காலை கழுவுறா, ஒரு வேலை செய்யறா. ஆண்டவரே இந்த வேலை செய்ய என்ன ஒரு பாக்கியவதியா, ஒரு பாக்கியவனா மாற்றுங்க. கவனிங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு? அறுப்பு மிகுதி, வேலையாட்கள். இவ்வளோ நேரம் நான் இந்த ஒரு காரியத்தை பேச வேண்டியது இருப்பாங்க. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இன்னும் வேலையாட்கள் பத்தலைங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேலையாட்கள் பத்தல. ஏன்னா இப்போ விசுவாசிகள்லாம் எப்படி ஆயிட்டாங்க தெரியுமா? எல்லாம் கொஞ்சம் சொகுசாக ஆயிட்டாங்க. என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாஸ்டர், அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவருக்காக என்னை 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 கொஞ்சம் உருவாக்குங்க, என்னை உடைச்சி என்னை பண்படுத்துங்க. நான் ஆண்டவருக்காக ஓடணும். ஆமென். எத்தனை வயதில் தளர்ந்தவர்கள் இன்னைக்கு ஆண்டவருக்காக ஓடுறாங்க. ஆனால் வாலிப பிள்ளைகளை பாருங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறான் வாலிப பிள்ளை? உங்க வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளை என்ன செய்யறான்? தூங்குற நேரத்தை மற்ற நேரமெல்லாம் மொபைல் ஃபோனில் தான் இருக்கிறான், டிவியில் இருக்கிறான். கிறிஸ்தவ பிள்ளைகளை சொல்கிறேன், தயவு செய்து சினிமா துறையில் படிக்க வைக்காதீங்க உங்கள் பிள்ளைகளை. உங்கள் பிள்ளைகள் லைஃபே போயிடுச்சு, எனக்கு தெரியும். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்குரிய நல்ல படிப்புகளை படிக்க வைங்க. சினிமா துறை சம்பந்தப்பட்ட படிப்பில் படிக்க வச்சிங்கன்னா அவன் லைஃபே போச்சு. பிசாசு அவனை இழுத்து கொண்டு போயிட்டான் நிறைய பேர். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு ஊழியக்காரர் மகன் நல்ல ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவ ஆல்பம்லாம் போட்டு நல்ல பாட்டெல்லாம் பாடி ஆண்டவர் என்னை இப்படி வச்சிருக்கிறார் அப்படி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா சினிமாவில் இசையமைக்கிறான். அப்போ பேட்டி கொடுக்குறான், என்னுடைய சினிமாவினுடைய உயர்வுக்கு நான் ஆரம்பத்தில் நான் கொண்டு வந்தது என்னது? கிறிஸ்தவ ஆல்பம்ன்றான். எவ்வளோ துணிகரம் பார்த்தீங்களா? அப்பா பெரிய ஊழியக்காரரு, ஆனால் பையன் சினிமா துறையினுடைய இசையமைப்பாளர். ஆபாச பாடல்களுக்கு நல்ல இசையமைக்கிறான். எந்த சினிமா பாடல் நல்லா இருக்குதா?
மம்மி டாடி வீட்டில் இல்லை, பாட்டெல்லாம் கேட்கலையோ? எனக்கெல்லாம் கேட்கும் போது கண்ட இடமெல்லாம் எரியுது. என்ன பண்ணுறது? இந்த சின்ன பிள்ளைங்க பாட்டெல்லாம் கேட்டால் என்ன பண்ணும்? அதுக்கு தான் சொல்கிறேன். இப்படி நிறைய இருக்குது. காதல் பிசாசு தெரிஞ்சுது, பிசாசுன்னு தெரிஞ்சுக்கிட்டே அதையும் ஒரு பாட்டாக எழுதி அதை தான் வீட்டில் சவுண்டாக கேட்குது. எந்த பாட்டு வீட்டில் அதிகமாக கேட்குது? இந்த மாதிரி பாட்டு தான் கேட்குது. காலையில் ஒரு 6 மணிக்கு பக்தி பாடல்கள் போடுவோம் நம்மளை மற்றவங்க மாதிரி. அல்லேலூயா துதி மகிமை, ஆஹா என்ன அருமையாக இருக்குது. என்றும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். போன ஆரம்பம் நல்லா பாட்டு நல்லா தான் போடும். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அடிச்சு விட்றான், ஒரே ஏஆர் ரகுமான் பாட்டாக ஓடுது. டே என்னடா அத்தை என்னடா பண்ணுறீங்க? இது கிறிஸ்தவ கல்யாணம்லாம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஐயா. நம்ம பசங்க கொஞ்சம் அப்படித்தான். இப்படிப்பட்ட பசங்களை வச்சிங்கன்னா எப்படி என்ன நடக்கும்? ஏசுநாதர் எங்கே வருவார் உங்கள் கல்யாணத்துக்கு? எப்படி வந்து வாழ்த்துவார்? ஆரம்பம் அவர் கூப்பிட்ற வரைக்கும் ஏமாற்றி அவரை கூப்பிட்டுடணும். அப்போ தான் ஒரு பாட்டு பாடணும், வறுமையா போதக. அவர் நம்பி வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து அவரே ஓடுற மாதிரி பண்ணிடுறது. எல்லாம் ரொம்ப அக்கிரமம். நல்லா இந்த நம்ம பசங்க பண்ணுற வேலை தான். அங்கே போய் அவர் காதில் ஓதுவான், நல்லா பாட்டாக போடுங்க, என் ஆள் வந்துருக்குது. எதை கொண்டு அடிக்கணுமோ தெரியாது. அப்போ கூட ஆளை கொஞ்சம் பார்க்காம இங்கே ஆண்டவரை பாறையா. எல்லாம் நடக்கிற காரியத்தை சொல்கிறேன். ஆண்டவருக்காக வேலை செய்யணும். உங்கள் பிள்ளைகளை வேலை செய்ய வைங்க. சர்ச்சுக்கு போகிற என்ன பண்ணுற நீ? அப்படியே வருவான் நேரம். அப்படியே நடைய பார்த்தா நம்ம பயமாக இருக்கும். நம்ம மேலே மோதுற மாதிரி வருவான். அப்படியே உட்காருவான், ஒன்றையும் செய்ய மாட்டான். அப்படியே பார்ப்பான், இப்படி பார்ப்பான், அப்படி பண்ணுவான். 4 வாட்டி தண்ணி குடிப்பான், 4 வாட்டி பாத்ரூம் போவான். எப்படி தான் இதெல்லாம் வருதுன்னு தெரில எனக்கு. 4 முறை 5 முறை. இதெல்லாம் வீட்டில் செய்ய மாட்டான். வீட்டில் ஃபோனை எடுத்தான்னா அதை அடக்கிக்கிட்டு உட்காந்துருப்பான். ஏன்டா அவங்க கதையெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அங்கே ஃபோன் கையில் இருக்குது. சாட்டில் யாருன்னா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இதெல்லாம் சரி பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளை வேலை செய்ய வைங்க. ஆலயத்துக்கு போகிற ஒரு 2 சேர் எடுத்து ஒரு ஒழுங்கு பண்ணி வை, அந்த பாய் எடுத்து ஒரு ஓரம் வை. பாஸ்டர் சொல்கிறத நல்லா கவனி, நல்லா ஆண்டவருக்காக செய்யுங்க. எனக்கு தெரியும் எத்தனையோ சபைகளில் பிள்ளைகள் வந்து அவ்வளோ உற்சாகமாக இருக்கிறான். ஒரு முறை ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனோம் பாருங்கள். என்னை தூரத்தில் பார்த்துட்டு வண்டியை மடக்கிறாங்க. நிறுத்துங்க, நீங்கள் இறங்குங்க, உங்கள் வண்டியை நாங்கள் பார்க் பண்ணி சாவியை கொண்டு வரோம். எல்லாம் எவ்வளோ நினைக்கிறீங்க? எல்லாம் இந்த அவ்வளோ பசங்க தான். பரவாயில்லப்பா பாஸ்டர் நீங்கள் இறங்குங்க. போகிற வயலே ஒருத்தன் தண்ணியை தூக்கிட்டு பின்னாடியே ஓடிடுறான், ஒருத்தன் டீயை தூக்கிட்டு ஓடி வர்றான். உள்ளே போக விட மாட்டேங்கிறான். நீங்கள் முதல்ல தண்ணி குடிங்க, முதல்ல டீயை குடிங்க, அப்புறம் உள்ளே போங்க. வேலை செய்கிற ஆண்டவருக்காக ராமீன் சொல்ல மாட்டீங்கல்ல? உங்கள் பிள்ளைகளை பார்க்குறப்பெல்லாம் இவன் ஆண்டவருக்கு வேலை செய்கிற பிள்ளையாக இருக்கணும். அதுக்காக நான் உலக வேலை செய்ய வேணான்னு சொல்ல, அது வேற. படிக்க வைங்க, நல்லா படிக்க வைங்க, உங்கள் பிள்ளைகள் நல்லா உலக வேலை செய்யட்டும். ஆனால் ஆண்டவருக்காக முதல்ல வேலை செய்யணும். நீ செய்யணும், உன் புருஷன் செய்யணும், மனைவி செய்யணும், உன் குடும்பம் செய்யணும் ஆண்டவருக்காக. ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உன் குடும்ப ஜெபத்தில் இருக்கணும். ஆண்டவரே, இன்னும் எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படலை, இன்னும் எவ்வளோ பேர் ஆண்டவர் அறியலை, பின்மாற்றத்தில் போனவங்க எத்தனை பேர், அவங்களெல்லாம் இழுத்து கொள்ளும் ஐயா. இன்னும் வேலையாட்களை தாரும். ஒருவேளை எங்கள் கிட்ட வரலாம் கூட, யார் மூலியமாக தான் அவங்களை இழுத்து உங்கள் பக்கத்தில் சேர்த்துக்குங்க. அல்லேலூயா. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இப்போ இனிமேல் வேண்டிக் கொள்ளுவீங்களா? சொல்லுங்கள், வேண்டிக் கொள்ளுவீங்களா? சரி, 2வது ஒரு வேண்டுதல் நான் சொல்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் முதல் 3, அதாவது ஒரு 3 வசனங்கள் வாசிப்போம். 40, 41, 42. எல்லாம் பைபிளை நல்லா கவனிங்க. மார்க்கு 1, 40, 41, 42. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். என்ன பண்ணானா? உமக்கு சித்தமானால் என்னை வேண்டிக் கொண்டான். அப்புறம் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. எல்லாரும் அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சுத்தமானான். இந்த 3 வசனங்கள்ல ஒரு சத்தியத்தை கத்துக்க போறீங்க. என்ன தெரியுமா? அந்த குஷ்டரோகி உலகத்தின் பார்வையில் நம்ம எப்படி இருந்திருப்பான்? அவனை தொடாதப்பா, அவனுக்கு என்ன இருக்குது? குஷ்டம் இருக்குது.
ஆனால் இப்போ பேர் மாற்றிட்டாங்க, தொழுநோயாளி. என்னதுங்க? தொழுநோயாளின்னு சொல்லணும். இப்போ குஷ்டரோகின்னு சொல்லக்கூடாது, தொழுநோயாளி, தொழுவியாதி. அந்த தொழுவியாதி உள்ள ஒரு மனிதன் அவனுக்கு முன்பாக வந்து முதல்ல என்ன பண்ணானா, முழங்கால் படியிட்டான். எத்தனை பேர் முழங்கால் படியிட்டு ஆண்டு சமூகத்தில் உங்கள் பலவீனத்துக்காக வேண்டிக் கொள்றீங்க? உடம்பு சரியில்லைன்னா முதல்ல நம்ம நினைப்பு என்ன வருது? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்? நான் மறுபடியும் சொல்கிறேன், மருத்துவமனை என்பது தவறு இல்லை. ஆனால் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? முழங்கால் படியிட்டு. ஒரு ஜுரம் வந்தால் கூட முழங்கால் படியிடணும். முழங்கால் படியிடுறதே இல்லையே. ஜுரம் வந்தால் போத்திக்கிட்டு நல்லா படுத்துக்கிட்டு தூங்கிட்டு உடனே டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் ஒரு 1000 ரூபாய்க்கு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து அதில் பாதி சாப்பிட்டு பாதி குப்பையில் போட்டு. ஆனால் ஆண்டவர் தர்ற இலவசமான சுகத்தை விசுவாசிக்கிறது இல்லை. சர்ச்சுக்கு வந்து யாராவது ஜுரம்னு சொன்னால் நம்ம காசாக கேட்குறோம் இல்லையே, ஜெபந்தான் பண்ணுறோம். நாங்கள் ஜெபத்தெல்லாம் விற்கிற கூட்டம் கிடையாது. எதுக்குங்கெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் ஒரு திட்டம் போட்டு என்ன, நாங்கள் அதெல்லாம் தீர்மானம் போட்டு ஜுரத்துக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்கலாம், தலைவலிக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்கலாம், வயிற்றுக்குழி ஒரு அமௌண்ட்டை வாங்கலாம், என்னென்ன நோய் இருக்குதோ எல்லாத்தையும் படித்து பார்த்து ஒரு 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 அமௌண்ட்டை போடலான்னு சொல்கிற சபை இது இல்லை. அப்படி தேவன் ஊழியத்தை ஆரம்பிக்கல. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். எப்படி சொன்னார்? யாராவது ஆண்டுகிட்ட காசு கொடுத்து எதாவது வாங்கினீங்களா? சுகத்தை, பலத்தை? ஒருத்தர் மருத்துவமனைக்கு போய் ஒரு ஃப்ரீ செக்கப் பண்ணார். பாடி முழுவதும் செக்கப் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு அமௌண்ட்டை கையில் கொடுத்தாங்க. அவர் யோசித்தார், 80 வருஷமாக என்னை ஆண்டவர் பாதுகாத்து இவ்வளோ பேர் பில்லு கூட கையில் கொடுக்கலையே. ஆனால் டாக்டருக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த ஸ்கேன் எடுத்தோம். இப்போ தான் நிறைய ஸ்கேன் இருக்குது, எம்ஆர்ஐ, சிடி, இன்னும் வரும் நிறையா, பத்தாது அதெல்லாம். இன்னும் எங்கெங்கே என்னென்ன இருக்குதோ நமக்காகவே கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா நம்ம காசெல்லாம் கரைக்கணும்ல. அதெல்லாம் தேவைன்னா எடுத்துக்கங்க, தப்பு இல்லை. சில அந்த காலத்தெல்லாம் கையை பிடிச்சே வியாதியை கண்டுபிடிச்சாங்க. இப்போல்லாம் டாக்டருக்கு நம்ம தொடரதே இல்லை. போன உடனே உட்காந்த உடனே என்ன, உடனே ஸ்கேன், நேராக 7வது ரூமுக்கு போ, அங்கேருந்து 9வது ரூமுக்கு போ, அங்கேருந்து 5வது ரூமுக்கு போ. இப்படியே ரூமாக சுற்றி டாக்டர்கிட்ட வரும்போது நடக்க முடியாமல் வருவோம். டாக்டர் நீங்கள் அமிச்ச அத்தனை ரூமுக்கும் போய் என் இடுப்பெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. ஒரு முறை உங்களை சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனேன். அவங்க சொன்ன ரூமை தேடி தேடி சீப்போன்னு வெளியில் வந்துட்டோம். நாங்கள் நடந்த உண்மையை சொல்கிறேன். ஒரு செக்கப்புக்காக போனோம். அவனுங்க சொன்ன ரூமை கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு 7-8 ரூம் சொன்னாங்க. ஒரு 4 ரூம் கண்டுபிடிச்சோமா, 3 ரூமை கண்டே பிடிக்க முடியல. அதுவும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ரூமுக்குள்ள கூட அந்த ரூம் நம்பர் கிட்ட தெரியல. மேலே போன்றான், கீழே வான்றான், சைடில் போன்றான், நேராக போன்றான், அப்படியே போன்றான். நான் பார்த்தேன், நீ கிளம்பி வா, இதுக்கு மேலே நான் இங்கே படுத்துருவேன். உண்மைதான் சொல்கிறேன். கூப்பிட்டு வந்துட்டேன்ட்டேன். இப்படியெல்லாம் கசப்பான அனுபவத்தை அங்கே வைக்கிறோம். ஆனால் சபைக்குள்ளே வந்து ஆண்டவர் இனிமையாக உங்களை பாட வச்சு உங்களை நல்லா சந்தோஷமாக்கி சுகமாக்கி அனுப்புவார். அந்த விசுவாசத்தோடு வர வேண்டாமா? காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எனக்கு ஏதோ பிரச்சனை வருதுங்க, இன்றைக்கி ஏதோ என்ன ப்ராப்ளம் ஆக்குது, ஏதோ பிசாசு என்னை தொட பார்க்குறான், உடனே இயேசுவே நாமத்தில் என்னை தொடக்கூடாது. நீ நேராக வந்து தேவ சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே என்ன இவனை பாருங்கள், இவங்ககிட்ட கற்றுக்கொள்ளுங்க. என்ன செய்கிறான்? முழங்கால் படிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டி கொண்டான். உங்க சுகத்துக்கு வேண்டி இருக்கிறீங்களா? முதல்ல ஆண்டவர்கிட்ட வேண்டுங்க. எந்த பிரச்சனை முதல்ல கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கேன்சரா இருக்குமோன்னு நினைக்கிறேன்னா போதும், அவ்வளோதான். 10 நாள் தூங்க மாட்டோம். கேன்சரே வந்துட்டா மாதிரி ஆயிடுவோம். அவங்க சும்மா சொல்லுவாங்க, இருக்கலாம்னு நினைக்கிறோம். இந்த டெஸ்ட் வரட்டனா அதுக்குள்ளேயே பாஸ்டருக்கு ஒரு 50 போகணும். பாஸ்டர் கேன்சர் சொல்லிட்டு, பாஸ்டர் சொல்லலையே. சொன்னாலும் கலங்காதீங்க, வராது. ஆமேன்னு சொல்லுங்க. வந்தாலும் நம்மளை விட்டு போயிடும். எங்க சந்தோஷமாக ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? இவன் வந்தது வியாதியோடு தான் வந்தான், சுகமாக வந்தான். அப்படியே வந்து கூட என்ன பண்ணுறான்? இயேசுவே நீர் ஆண்டவரானால் என்னை சுகமாக்கும், நான் குஷ்டரோகியின் திமிர் காட்டினானா? இல்லை. முதல்ல அவர் முன்னாடி முழங்கால் படிடுறான். முழங்கால் படியிட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிறான், கை கூப்பி. ஆண்டவரே, சபையில் வந்து வேண்டிக்கணும், நல்ல கையை கூப்பி ஆண்டவர்கிட்ட. எங்கே கையே தூக்க மாட்டோமே, பாஸ்டர் சொன்னாதான். யாரோ கையை கடனை கொடுத்துட்டா மாதிரியே தான் வச்சுன்னுக்கிறது. கையை நான் கடனாக கொடுத்துட்டீங்க. நல்லா 2 கையை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தணும். என்னை அவங்க சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர்.
உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே. உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். கூப்பிடுங்களா? அவன் பாருங்க எவ்வளவு ஒரு குஷ்டரோகி தாங்க, தொடு நோயாளிங்க. ஆனா அவன் சரியானவர்கிட்ட வர்றான். இவரால தான் என்ன சுத்தமாக்க முடியும். அப்படி எப்படி சொல்றான் பாருங்க, சுகமாக்க சொல்லல, சுத்தமாக்கும். என்ன சுத்தமாக்கும், உம்மால் ஆகும். நீங்க சொல்லியிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட, எங்கங்க எங்க பாஸ்டர் நல்லா தான் ஜெபம் பண்றாரு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. அப்போ இது ஏற்கனவே உள்ளத்தில் இருக்குது. அப்போ நான் என்னத்தான் உழுந்து ஜெபம் பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. நீங்கள் ஏற்கனவே உள்ளத்தில் தீர்மானிச்சிட்டீங்க, அவர் ஜெபம் பண்ணால் நடக்காது. ஆமாம், டாக்டர்கிட்ட போனால் தான் நல்லா ஆகும். நீங்கள் அதே சொல்லுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன், நானும் வேண்டிக்கிறேன். இதோ முன்னாடி நிற்கிறாரு எங்கள் ஊழியக்காரர், அவரும் ஜெபம் பண்ணுவார், ஏசு எனக்கு சுகம் தருவார். இல்லைங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விசுவாசி என்ன தெரியுமா, இதுவே ஒரு சுகம் அளிக்கிற ஆராதனை தான். தனியாலாம் தேவையே கிடையாது. ஒரு வால் போஸ்டரை போட்டு சுகம் அளிக்கிற ஆராதனை, இதுக்கு வரம்பெற்ற சுகம் அளிக்கிற வரம்பெற்ற ஒரு கூட்டு, அப்புறம் 4 பேர் நல்லாவீங்க, 4 பேர் என்ன குறை சொல்லிட்டு போவீங்க. என்னத்தை கூட்டு வந்தாரோ தெரில, யாரையோ. இவரே ஜெபம் பண்ணியிருக்கலாம், அதுக்கு முன்னாடி என்ன படாப்படுத்தியிருப்பீங்க. அதுக்கு தான் நான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த நாள்லேருந்தே நானே ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாருன்னு சொல்லி கேட்குறது. அந்த பலனை தாரோம், உங்கள் ஜனங்கள் முன்னாடி நிற்கிறேன், அந்த பலனை எனக்கு தந்திருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்போது நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர் இங்கே மனதுருகிறார் பாருங்க, மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு. உங்களை இயேசு தொடணுமா? கேட்கணும், உங்கள் காயப்பட்ட கரத்தை என் மேலே வைத்து என்ன தொடு ஆண்டவரே. யாரோ ஒரு பாச தொடும், டச்சினா தான் உள்றது கீழே. இது ஒரு ஆவிங்கிற நான், டச்சு அப்படின்ன உடனே இங்கே ஆவி இறங்கி டொம்முன்னு கீழே விழுறது. என்னைக்காவது யாருக்காவது இடுப்பு எலும்பு உடஞ்சி இந்த பாசங்களை தூக்கி உள்ளே போட போகிறாங்க, அன்னைக்கு தான் இதெல்லாம் நிறுத்த போகிறாங்க. நேற்று பார்க்குறேன், வரிசையாக முழு மூச்சாக தள்ளிக்கிட்டு போய் கடைசியாக இவர் உள்ளாத குறை. அவ்வளோ பேர் தள்ளினா இவர் எப்படி நிற்பார்? தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. இவங்க தள்ளி விடுறதே ஊழியமாக்கிட்டாங்க. இப்போ தள்ளி விட்டாதான் விசுவாசிக்கும். எங்க பாஸ்டர் தான் பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட். தள்ளி விடுதலை எங்க பாஸ்டர் ரொம்ப பவர். சில தொடரதே இல்லைங்களே, எப்படி விடுறாங்க? அது அவங்கள போய் கேளுங்க, என்ன கேட்காதீங்க. நான் அந்த ஊழியம் செய்யறதில்லை, புரியுதுங்களா? நான் விரும்புகிற ஊழியமே நேச்சுரல். ஆண்டவர் ஒருவர்த்தரை சுகமாக்கணும், அது என் கண்ணால் காணணும், அவங்கள அதை அனுபவிக்கணும். இப்போ ஒருவருக்கு நடக்க வைக்கணும் ஆண்டவர்னா, உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஆண்டவர் உன்னை எழுந்துரு நடக்க பண்ணுகிறார்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னோன்னா இவர் போகக்கூடாது, அவனே துள்ளி குதிச்சு ஓடி வரணும். இங்கே நான் ஒரு ஊழியக்கார பார்க்குறேன், இவர் கூட்டுன்னு ஓடுறாரு அவரை, நட்ட நட்ட நட்ட. நீ நடக்க வைக்காத, ஆண்டவர் நடக்க வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாங்க, துள்ளி குதிப்பான். அப்படித்தானே பேதுருவும் யோவானும் போறாங்க. அந்த ஜபாலயத்தில் நிற்கிறவனை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நடன உடனே அவன் துள்ளி குதிச்சு ஆஹா ஓஹோ ஆமேன் சோத்திரம் சோத்திரம் நேரம் எங்கே ஓடிட்டான்? வாயை திறந்து சொல்லுங்க, எங்கே ஓடினா? பேதுரு அவனை கையை பிடிச்சி, வாயா நான் வேற இயேசு நாமத்தில் சொல்லிட்டேன், எழுந்திரியா அப்படின்னு அவனை வற்புறுத்தினாரா? இல்லவே இல்லை. இதுதான் சுகம், இதுதான் அற்புதமான சுகம், பரிபூர்ண சுகம். பாஸ்டர் காது சரியா கேட்கல, இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், கொஞ்சமாக கேட்குது ஆண்டவர். சோத்திரம் எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். காது கொஞ்சமாக கேட்க பண்ணினார்? கிடையவே கிடையாது. காது திறக்கணும். ஆமென் சொல்லுங்க. பார்வை அடையணும். அது ஆண்டவரால் முடியும். இது ஏதோ பரீட்சை வைக்கிறது இல்லை. இது
பரீட்சை பார்க்கறதுல ஆண்டவர் செய்கிறாரா இல்லையா? பரீட்சை பார்க்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக. பரீட்சை பார்க்கக்கூடாது ஆண்டவரை. பாருங்க, அவன் ஏசு அவன் மேலே மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அடுத்த வசனம் என்ன இருக்குது வாசிங்க. அவர் சொன்ன உடனே, இப்படி அவர் சொன்ன உடனே ரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு பிரைஸ் எல்லாம் சுத்தமானான். இப்படி சொன்ன உடனே நம்ம ஆண்டவர்லாம் டைம் எடுக்கிறவர் கிடையாது. ஆமாம், உடனடி விடுதலை தான் அவர்கிட்ட. அவரை நீ போப்பா, ஒரு 2 நாள் கழிச்சு வா, நான் பாஸ்டிங் இருக்கிறேன், நான் கொஞ்சம் இப்போ ரொம்ப இன்னும் சரியாக ஜெபம் பண்ணல. நம்ம ஊழியக்காரங்க எது கேட்டாலும் நான் இருங்க, ஒரு 2 நாள் ஆகட்டும். நாங்களாம் மனுஷருங்க, நான் அப்படி தான் இருக்க முடியும், வேறு வழி இல்லை. எங்களை தப்பாக நினைக்கக்கூடாது. நீங்கள் திடீர்னு ஒன்று கேட்டால் நான் ஒன்றே திடீர்னு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் அதை பொய்ன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நினைப்பீங்க. எங்கள் பாஸ்டரே போய் சொல்கிறார். அதுக்கு ஒரு 2 நாள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு அழுது, ஆண்டவரே ஒரு விசுவாசி என் சபையில் இருக்குது, எப்போ வந்தாலும் என்னை எதையாவது கேள்வி கேட்டு என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்குது, அது கொஞ்சம் பதிலை கொடுங்கப்பா. அதான் கேள்வியை கேட்காம இருக்காதீங்க, நல்ல கேள்வி கேளுங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். நல்ல கேள்வி கேட்கணும். உங்களுக்கு சில பதில்கள் உண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, பாடலாமா? இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே எனக்கு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு ஜெயம் உண்டு. சொல்லுங்க, பதில் உண்டு, என் ஜெபத்திற்கு பதில் உண்டு. சும்மா பதிலே கிடைக்காத மாதிரி ஜெபம் பண்ணாதீங்க. ஏன்னா நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் வெல்லனுள்ளதாக இருக்கிறது. அப்படி இப்படி சொல்ல போகிறேன். நீங்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட செய்து அருளும் ஆண்டவரே, செய்து முடிப்பார். செய்து முடிப்பாரா முடிக்க மாட்டாரா? இப்போ அவனுக்கு என்ன கிடச்சிச்சு? சுகம். தன்னை குறித்ததான ஒரு காரியத்தில் வேண்டிக் கொள்ளுகிறான். நீங்கள் கூட உங்கள் பர்சனல் காரியங்களில் ஆண்டவர் நோக்கி வேண்டிக்கிட்டே இருங்க. போங்க, முழங்கால் படியிடுங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காரியத்தை கேட்கும் பொழுது மனம் பதறாதீங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்லுங்கள்ன்றார் ஆண்டவர். நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் இல்லையா? சர்வ வல்லவராக இருக்கிறார் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 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 குஷ்டரோகி, ஒரு தொடுநோயாளி பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் வேண்டிக் கொண்டான், ஆண்டவரே என்னை சுத்தமாக்குங்க. உடனே அவனை பார்த்து மனதுருகி, நியாயப்பிரமாண காலத்தில் குஷ்டரோகி தொடக்கூடாது, ஆனால் இவர் தொடுறாரு. தொட்டு நீ சுகமாவுன்றார், சுத்தமாவுன்றாரு. உடனே சொன்ன உடனே அது நீங்கிட்டு இப்போ புது மனுஷனாக மாறினான். நம்ம கூட நம்ம பலவீனம், சோர்வுகள், கவலைகள், எந்த நேரத்தில் வியாதி என்ன வந்தாலும் கலங்கக்கூடாது. உடனே வேண்டிக்கொள்ள ஆரம்பிக்கணும். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. கரெக்டாக சொல்லுங்க, நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நல்லா வேண்டுங்க ஆண்டவர்கிட்ட. 3வது காரியம் சொல்கிறேன். அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மொத்தம் 7 காரியம் இருக்குது. முடிந்தால் இந்த வாரத்தில் சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா தொடர்ந்து அடுத்த வாரமும் இதை கண்டினியூ பண்ணுறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். தன் மகளுக்காக ஒரு தகப்பன் வந்து ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்றான். யாருக்காக? தன் மகளுக்காக. அந்த மகள் எப்படி இருக்கிறாளாம்? மரண அவஸ்தை. அவன் என்ன சொல்றான்? என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். இப்போ உங்க குடும்பத்தாரில் யாராவது இப்படி கஷ்டப்படும் பொழுது நீங்க உடனே என்ன பண்ண? ஆண்டவர் நோக்கி, இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே
என் பிள்ளையை குணமாக்கும், என் பிள்ளையை ஆசீர்வதியும், என் பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை தார். புரியுதுங்களா? ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுது, என்னால் பார்க்க முடியலையே, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட வியாதி வரணுமோ, என் பிள்ளை இப்படி கஷ்டப்படணுமோ, ஏன் ஆண்டு இப்படி செஞ்சிட்டாரு, நான் எவ்வளோ உண்மையாக இருந்த ஆண்டவருக்கு, அப்படி அழக்கூடாது. ஆண்டவரே அந்த யவீருவை போல வேண்டணும். என்ன சொல்கிறாரு அவன்? இந்த யவீரு என்ன சொல்கிறாரு? என் குமாரத்தி மரண அவஸ்தையாய் படுகிறாள். என் புள்ள ரொம்ப அவஸ்தைப்படுது, மரண அவஸ்தை, சாதாரண வியாதி இல்லை, மரண அவஸ்தை. இங்கே கவனி, இங்கே கவனி, திரும்பி திரும்பி உட்கார். மரண அவஸ்தை. இந்த மரண அவஸ்தை படுற என் பிள்ளைய என்ன பண்ணணும்? நீர் வந்து கூப்பிடுங்க ஆண்டவரை. வியாதி நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை, குடும்பத்தாருக்கு ஏதாவது பிரச்சனை, கூப்பிடுங்க ஆண்டவரை. நீங்கள் பாஸ்ட்டை கூப்பிட்டா கூட திடீர்னு வரமாட்டார் உடனே, ஆனால் ஆண்டவர் கூப்பிட்ட உடனே வருவார். எத்தனை பேருக்கு தெரியும்? பாஸ்டர் கூட உடனே வரமாட்டாருங்க. அவர் சூழ்நிலை என்ன, எங்கே இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ தெரியாதே. சரி வரமானா கூட ஒரு 1 hour 2 hours லேட்டாக வரலாம் இல்லைங்க, ஆனால் ஆண்டவர் உடனே வருவார். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, அவர் கிளம்புறதுக்குள்ளே இன்னொரு சம்பவம் நடக்குது. ஒரு பெரும்பாடுல ஸ்திரீ அவர் வசத்தை வர தொட்டு சுகமாகி கூட்டம் நெரிசல், அவர் போக முடியல. அதுக்குள்ளே ஒரு செய்தி வருது. என்ன செய்தி தெரியுமா வருது? 35 வசனம் வாசிங்க. என்ன செய்தி பாருங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள்? ஆமா பாஸ்டர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்க. பாஸ்டர் போதகர்னா யாரு? ஆண்டவரை தான் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் இதை கேட்டுட்டு எவருவே எவருவே என்னால முடியல, சாரி. ஆண்டவர் என்னைக்கா சாரி கேட்டிருக்கிறாரா? யாருக்கிட்டையாவது சொல்லுங்கங்க, சாரி கேட்டிருக்கிறாரா? சாரி சொல்லாத ஒரு ஆண்டவர் அவர். ஆமென். சாரிப்பா வர முடியல, சாரிப்பா என்னால் முடியலன்னு சொல்கிற ஆண்டவர் அவர் கிடையாது. தைரியமாக சொல்லுங்க. நீ கூப்பிட்டால் பதில் கொடுப்பார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கை தட்டி பாடுங்க. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோர் எல்லாம் கை தட்டி பாடுவோம். உள்ளத்தில் இன்னொரு முறை பாடலாமா? கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், உற்சாகமாய்கள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் அவர்கள் வாழ்க்கையில் வந்திடுவார். கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நாங்க பாஸ்டர் வீட்டில் போயிட்டு கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்ன்றீங்களே, அப்புறம் உங்களை கொண்டாடிடுவாங்களே. இப்போ எவர் வீட்டில் என்ன விழுந்துச்சு? புள்ள மறிச்சு போச்சு. அந்த வீட்டில் போயிட்டு இப்படி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அப்படின்னா அப்புறம் பாஸ்டர் வச்சு கொண்டாடுவாங்க இல்லை? அதானங்க உண்மை. துக்க வீட்டில் என்ன நடக்கும்? ஓடு அழுக வரும். அழாத பாஸ்டர் அழ வைப்பாங்க. என்னங்க அவர் பைபிளை தூக்கிட்டு வருவார், தெம்பா வருவார், அவரையும் அழ வச்சு பாஸ்டர் நேற்று கூட நல்லா தான் உட்காந்து. இந்த வாழ்க்கை நிலையில்லாதது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் போட்ட பிச்சை. எது நிலையில்லாத பூமி இது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நிலச்சிருக்கிறோம்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம்.
இல்லை எனக்கு ரொம்ப வயசு சின்னது, 6 சாவு 100 சாவு. உலகத்தான் புரிஞ்சுக்கிட்டான். அப்பா சாவுக்கெல்லாம் வயசு கிடையாது தம்பி, அது எப்போ வேணாலும் வரும். ஆனால் என்ன அதுக்கெல்லாம் விலக்கி, சாவுக்கு என்ன விலக்கி சொல்லுங்க, சாவுக்கு என்ன விலக்கி? ஆமாம். சில வருஷத்துக்கு முன்னாடி ஐசியூவில் ஒருத்தர் இருந்தார். சரி என்னை கூப்பிட்டாங்க, ரொம்ப எனக்கு தெரிஞ்சவங்க. அதனால் ரொம்ப வற்புறுத்தி நான் சொன்னேன், ஐசியூவில் விட மாட்டாங்களே என்ன. இல்லை நீங்கள் வாங்க, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சொல்லியாவது உள்ளே அனுப்பிச்சி விட்றேன், கொஞ்சம் போய் அவருக்கு ஜெபம் பண்ணிட்டோம். ஏன்னா அவர் என்னை ரொம்ப என் ஜெபத்தை விரும்புகிற ஒரு மனுஷன். அவர் ஐசியூவில் இருக்கிறாரு, அவ்வளோதான் அவருடைய டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லியாச்சு. சரி நானும் போய் ஒரு 1 ஹவரில் சேர்ந்துட்டேன் அந்த ஹாஸ்பிட்டலில். உள்ளே போனேன். அவங்க அந்த டாக்டர் சொன்னாங்க, ஒரு எங்களுடைய ஊழியக்காரர் கொஞ்சம் அவரை மாத்திரம் உள்ளே அனுப்ப முடியுமா, அங்கே போய் சத்தம் போட்டுலாம் ஜெபம் பண்ணக்கூடாதுங்கன்னாங்க. ஏன்னா பெரிய ஐசியூ வார்டு அது செட்டிநாட்டில். உள்ளே போனேன். போயிட்டு அவர் பக்கத்தில் நின்று அவர் என்னை பார்த்த கண்களில் கண்ணீர் வடியுது. அவர் அழுகிறாரு, அவரால் பேச முடியல, எல்லாமே அவருக்கு இது வச்சுருக்காங்க. நானும் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணல, ஆனால் கண்களை மூடி மௌனமாக நின்னேன். ஆண்டவரே, இவருடைய ஜீவனை பாதுகாக்க நீர் வல்லவர், இந்த மனுஷனை மறுபடியும் உயிரோடு காண எங்களுக்கு பெல்லன் தாருன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் 15 வருஷம் உயிரோடு இருந்தார். ஆமேன்னு சொல்லுங்க. 15 வருஷம் உயிரோடு இருந்தார். செத்து இருந்தால் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போயிருக்கணும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நம்ம ஆண்டவர் நல்லவருங்க. இப்போ என்ன செய்தி வருது? எவரும் வீட்டிலேருந்து, உம்முடைய மகள் மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஆண்டவரை வருத்தப்படுத்துகிறான்னு நீங்கள் ரொம்ப 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 அப்படியே அனுதாபப்படாதீங்க. ஆண்டவர் ஏன் பொறுத்தர் ரொம்ப தொல்லை பண்ணணும், பாவம் அவர் சொன்னார். ஆண்டவர் என்னை வருத்தப்படுத்தாதீங்க, என்னை தொல்லை பண்ணாதீங்க. படகுல படுத்துக்கிட்டு இருக்கிறாரு, சீஷர்லாம் அவர் எழுப்ப மாட்டேங்கிறான். ஆனால் காற்றை பார்க்குறான், கடலை பார்க்குறான், செத்துருவான்றான், பயந்துடுறான், நடுங்குறான், திகைக்கிறான். பக்கத்தில் இருக்கிற இயேசுவை கூப்பிட மாட்டேன்றான். அப்புறம் முடியாத பட்சத்தில் தெரிஞ்சு போச்சு. அட்டா போய் சேர்ந்துரும் போது டக்குன்னு அவர் எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறதும் கவலை இல்லையான்னு அவளை பார்த்துட்டாரு. அவிசுவாசமான சந்ததிகளே, இன்னும் நான் என்னத்தான் செய்கிறது உங்களுக்கு? இல்லை, ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அப்படியே ரொம்ப ஃபீலிங்கெல்லாம் வந்துடும். ஆண்டவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறோம் நாங்கள். அவர் டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது. அவர் நமக்காகவே இருக்கிற ஆண்டவர். அவர் சொல்கிறாரு, உங்களுடனே கூட நான் இருக்கிறேன், உங்களுக்காகவே இருக்கிறேன். அவரை கூப்பிடுங்க. ஃபஸ்ட்டு வர்றவர் அவர் தான். இன்னும் பெரிய பிரபலமான ஊழியக்காரராக இருந்தாலும், அவர் அப்படியே டிவியில் பயங்கரமாக பிரபலமானவர், அவர் லட்சமாக அவரை ஃபாலோ பண்ணாலும் இயேசுவை ஃபாலோ பண்ணு. ஆமேன்னு சொல்லுங்கள், நல்ல தைரியமாக சொல்லுங்கள். இயேசுவை ஃபாலோ பண்ணு. உன் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் வர்றவர் அவர் தான். அல்லேலூயா. எந்த நேரத்தில் வர்றவர் அவர். நீ அவங்கள கூப்பிட்டா ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு வர்றேன், நான் கனடாவில் இருக்கிறேன். ஒரு முறை பார்த்தா ஒரு ஊழியக்காரரை பற்றி போடுறாங்க, ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த இமெயிலில் நீங்கள் விண்ணப்பத்தை அனுப்பினால் அருமையான ஊழியக்கார உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உடனடியாக பார்த்து விடுவார். சரி, அவர் வேற எங்கன்னா இருந்தால் கூட பார்ப்பாரா? பார்க்க முடியாது இல்லை. ஏதோ ஒரு வேலையாக இருக்கிறாருங்க, தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. நான் தப்பாக சொல்லிட்டேன்னு நான் சொல்கிறது, ஏதோ ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இது தூங்கிட்டு இருக்கிறாரு, இமெயில் பார்ப்பாரா? ஒரு சிஸ்டம் ஓப்பன் பண்ணால் இமெயில் தெரியும். ஆனால் நீங்கள் சிஸ்டம் இல்லாமல் அவர்கிட்ட போகலாம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒன்றே ஒன்று தான், வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவரே இறங்கி வாரும், கிருபை செய்யும். இப்போ இயேசு அவனை பார்த்து சொல்றார் அடுத்த வசனத்தில், அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே, ஒரே நிமிஷம் இருங்க, எவருவே சாரிம்மா போயிட்டு வாமான்னு சொல்லல. என்ன சொல்றாரு? ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு சொல்லுங்க. என்ன பயப்படாதேன்னு சொன்ன ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவேன் நான் தினமே. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவேன் நான் தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. எல்லாம் உற்சாகமாய் பாடுவோம். நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இப்படி தினமும் சொல்லணும், என்னை விட்டு விலகாத ஆண்டவர். சொல்லுங்க, என்னை விட்டு. யார் ஒன்றா வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம பிள்ளைங்கள் கூட ஒரு காலம் வந்தால் நம்மளை விட்டு தூரம் போயிடும். கேட்டால் சொல்லும், ஐ ஆம் செப்பரேட் ஃபேமிலி. நான் சொல்லும்,
நீங்கள் தூக்கி மடியில் வச்சு தாளாட்டி பாலூட்டி வளர்த்த பிள்ளை ஒரு காலம் என்ன சொல்லும், ஐ ஆம் செப்பரேட் ஃபேமிலி. ஆனால் ஆண்டவர் சொல்ல மாட்டார், நீ ஏன் ஃபேமிலின்னு வேறு. ஆமேன்னு சொல்லுங்க. நீ ஏன் பிள்ளை, நீ ஏன் குடும்பம், நீ என் சொத்து, நீ என்னுடைய சம்பத்து, நீ என் சுதந்திரம். இப்படி சொல்கிறவர் யாருங்க? தேவன் ஒருவர் தான். ஆமேன்னு சொல்லுங்க. இவர் சொல்கிறாரு, பயப்படாதே. நேராக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா அதுக்குள்ளே அழுகிற ஆட்கள் எங்கேருந்து வந்துச்சோ தெரியல. ஒரே ஒப்பாரி. உள்ளே பார்த்தா ஒரே இயேசு பார்க்குறாரு. வீட்டில் பிற வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலவுகளை கண்டு உள்ள பிற நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன ஆண்டவர் கேட்குறாரு. ஏன் அழுறீங்க? பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையாக இருக்கு, எல்லாம் பண்ணாங்க. எல்லாரும் அவரை கேலியாக பார்க்குறாங்க. என்ன இவருக்கு என்ன பைத்தியங்கத்தை பிடிச்சிருச்சா? செத்து போன பிள்ளையை சுற்றி நாங்கள் அழுதுட்டு இருக்கிறோம், இவர் பாட்டுக்குன்னு வந்துக்கிட்டு நித்திரையாக இருக்குதுன்றாரு. செத்ததுக்கு நித்திரைக்கு வித்தியாசம் தெரியாத மக்களாக நாங்கள். இயேசு என்ன தெரியுமா செஞ்சாரு? 41ஆம் வசனம் வாசிங்க. பிள்ளையின் கையை பிடித்து என்னது தளித்தாகுமி என்றார். அதற்கு தமிழ் என்ன அர்த்தம்னா, சிறு பெண்ணே எழுந்திரி. யார் எழுப்புனாரு? உன் பிள்ளை மரித்து போய்விட்டது. முதல்ல இயேசு பார்க்கும்போது மரண அவஸ்தை, அப்புறம் மரித்து விட்டது அப்படின்னு எல்லாம் கேட்ட பின்பு இயேசு வந்து சொல்றாரு, சிறு பெண்ணே எழுந்திரு. உன் பிள்ளை ஆண்டவர் நல்ல சுகத்தோடு பலத்தோடு எழுப்பணும்னா நீ இயேசுவை கூப்பிடு. உன் பிள்ளை சோர்ந்து இருக்கிற நேரத்தில், உன் குடும்பத்தில் யாராவது சோர்ந்து இருக்கிற நேரத்தில் நீ என்ன செய்யணும்? ஆண்டவரை கூப்பிடணும். வாங்க ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார், ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். அப்புறம் ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பாரு, நீ என்ன செய்யணும்னு. அப்படி செய்யுங்க. சிலர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா? இது யாருக்கிட்டையுமே ஆண்டவர்கிட்டையும் சொல்கிறதில்ல, ஊழியக்கார்ட்டையும் சொல்கிறதில்ல. இவங்களே மூடி மறைச்சி. எங்கள் சபையில் இருந்த ஒரு சிஸ்டருடைய குழந்தைக்கு அடிபட்டுருச்சு. சொன்னால் தானே தெரியும். நானும் டெய்லி கையில் மை போட்டு இன்றைக்கி யார் வீட்டில் என்ன நடந்தது நான் பார்த்துட்டு இருக்க முடியும்? அவங்க சொல்லவே இல்லை. நான் ஒரு நாள் திடீர்னு எதேச்சியாக கேட்டால், பிள்ளைக்கு அடிபட்டுருச்சு, சொல்லவே இல்லையம்மா. ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஏம்மா உன் பிள்ளைக்கு அடிபட்டது எனக்கு எப்படிமா தெரியும்? ரொம்ப வித்தியாசமாக இருக்கு பாருங்கள். ஏன் உங்களுக்கு தெரியாதா? உன் வீட்டுக்கு நான் எப்போ வந்தேன் நான் பார்க்குறதுக்கு? நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். ஆண்டவரே சொல்லுன்றார். கேளுங்கள், சொல்லுங்க. நீங்கள் வாயை மூடிக்கொண்டு மௌனமாயிருங்கள். பிரியாணியை நீங்கள் ருசி பார்க்க முடியாது. பிரியாணியை பார்த்து வாய் என்று புலந்தீர்களானால் பிரியாணியை சாப்பிடலாம். கரெக்டாக நான் சொல்றது? வாயை திறக்கணும் ஆண்டவர்கிட்ட. வாயை திறந்த ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடணும் அவரை. அவருக்கு தெரியும், அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவரே செய்யட்டும். நீ உன்னை கேட்கறதுக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ தான் அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும். அதானே உண்மை. என் பிள்ளைக்கு அந்த மாதிரி அனுபவத்தை வச்சார். குழந்தை வயசுலையே அம்மாவே கண்டுபிடிச்சிடலாம், என் பிள்ளைக்கு பசிக்குது. அது அழும் மொத்தம் அம்மாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு பசிக்குது. அவனை கேட்கும்பொழுது கொடுக்குற ஆண்டவர் அவர். கேளுங்கள் அப்போது நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள்ன்ற. சுகம் வேணுமா? கேளு. பொருளாதாரத்தில் உனக்கு நல்ல உயர் வேணுமா? கேளு. ஆண்டவர்கிட்ட நல்ல காரியங்களை கேளுங்க. எது வேணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க தயவு செய்து. மற்ற யார்ட்டையும் கேட்காதீங்க. முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அவர் சொல்லுவார், அப்புறம் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்காத மற்றவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நம்ம வெட்கப்படுவோம். ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு ஆண்டவர் சொல்கிற மாதிரி கேளுங்க. அவர் யார்கிட்ட கேட்க சொன்னார்னா கேளுங்க, இல்லை அமைதியாருனா இருங்க. நான் செய்வேன்னு சொல்லிட்டா செய்வார், யாரை கொண்டாலும் செய்வார். எலியா கிட்ட சொல்கிறாரு, ஐயா ஐயா பஞ்சம் வந்துருச்சு, சாப்பாட்டுக்கு ஒன்றும் கவலைப்படாது, நீ போய் அந்த கேரீத் என்னும் ஆற்றங்கண்டியில் உன்னை ஒழித்து கொண்டிரு, அங்கே தண்ணி இருக்கிறது குடி, அங்கே காகம் வரும், காலை மாலை 2 வேளை உனக்கு சூடான அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும். சொன்ன மாதிரியே அவர் என்ன பண்ணார்? கேரீத் ஆற்றங்கண்டியில் போய் உட்காந்துருக்கிறார் கர்த்தரை நம்பி. ஆமேன்னு சொல்லுங்க. இங்கே நம்பி வந்து யார் நம்பி வந்து உட்காந்துருக்கிறீங்க? பாஸ்டர் பெனகாசன் நம்பியா? கிடையாது. இல்லை வேற யாரும் நம்பியா? கிடையாது. கர்த்தரை நம்பி தான் உள்ளே வந்தீங்க. கர்த்தரை நம்பி வந்த உங்களை கர்த்தர் வெறுமையாக அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. காலை மாலை ஒரு காகம், பிடுங்கி தின்ற காகம், கையில் ஒரு மசாலா வடையை தூக்கிட்டு இப்படி ரோட்டில் போய் பாருங்களேன், கரெக்டாக காக்கா கண்ணில் பட்டுரும், கபால் அடிச்சிட்டு போயிடும். அப்படிப்பட்ட பிடுங்கி தின்ற காகத்தை கொண்டு உன்னை போஷிக்கிறாருன்னா கொடுக்காத இடத்துல கொடுக்க வைக்கிறவர் ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க. கண்மலை கொடுக்காத தண்ணீரை கொடுக்க வைக்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க. அப்படிப்பட்ட கல்லுக்குள்ளே ஈரத்தை வச்சிருக்கிறவருங்க அவரு.
நம்ம நினைச்சிருக்கிறோம் திஸ் இஸ் வெறும் பாறை, பட்டையெல்லாம் உரிக்கப்பட்ட ஒரு கோல், காய்ந்து போனது, ஈரப்பசை இல்லை, பட்டையாவது இல்லை இருக்கணும் அதுக்கு, அப்பதான் அது கொஞ்சமா துளிர்க்கும். பட்டையே இல்லாத ஒரு கோலை துளிர்க்க பண்ணினவர். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஆண்டவர் இப்ப என்ன சொல்றார்? சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 42 வசனம் என்ன சொல்லு தெரியுமா? உடனே அந்த சிறு பெண் எழுந்து நடந்தாள். ஆமீன் சொல்லுங்க. அவன் வயசு கூட போட்டிருக்கு பாருங்க பைபிள்ல. 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். உங்க வாழ்க்கையில ஆண்டவரை நீங்க நம்ப நம்ப அவர் பிரமிக்க வைப்பார். உங்களை வைப்பாரா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கர்த்தர் நல்லவருங்க. அவரை நம்புங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் அவரை நம்புங்க. தூங்க போகும்போது கூட ஆண்டவரே உங்களை நம்பி தான் தூங்குறேன். காலை நீங்கள் என்னை எழுப்புங்க. காலை எந்திரிச்சிக்கும் போது ஆண்டவரே உங்களை நம்பி தான் எழுந்திருக்கிறேன், உங்கள் கிருபையை தாங்க. நீ காலையில் நான் ஆஃபீஸ் போகணும், என் வேலையை பார்க்கணும். காலை எழுந்த உடனே நிறைய டென்ஷனாக இருக்கும் நம்மளுக்கு, இல்லை? ஒரு சூழ்நிலை, வீட்டு சூழ்நிலையை பார்த்தா நமக்கு ஒத்தாசை பண்ண கூட ஆள் இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க சில நேரத்தில் எழுந்த உடனே காஃபி கேட்பாங்க. அவங்க ஒரு ஒத்தாசையும் சில வீட்டில் பண்ணுவாங்க. நான்லாம் எங்கள் வீட்டில் எல்லா ஒத்தாசையும் பண்ணுவேன். எல்லாம் என்ன திட்டுவாங்க, இந்த பாஸ்டர் சும்மா இல்லாமல் எதையாச்சும் சொல்லி விட்டுறாரு, கட்சியில் என்னையும் எங்கள் வீட்டில் வேலை வாங்குறாங்க. என்னை ஃபோன் பண்ணி திட்டுறாங்க சில பேர். ஏன் பாஸ்டர் நீங்கள் தான் செய்கிறீங்களா, அமைதியாக இருக்கக்கூடாதா? எங்களையும் சொல்லி விட்டுறீங்க, எங்கே பொண்டாட்டிங்க வந்து ஏன் இந்த பாஸ்டரை செய்யும்போது நீ செஞ்சா என்னையா, ஏன் செய். அது நம்ம குடும்பத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய சேவை தாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம குடும்பத்துக்கு நம்ம சேவை யார் செய்வா? நம்ம சொந்த வீடு இது. ஆமேன்னு சொல்லுங்கள். சொந்த வீட்டில் எல்லா உரிமையும் பாராட்டுறேன்ல. இப்போ சொந்த வீட்டில் நம்ம சேவை யார் செய்வா? நம்ம வீட்டில் நம்ம தான் செய்யணும், நம்ம தான் எல்லாம் பார்க்கணும். ஒரு கண்காணி, நீங்கள் உங்கள் வீட்டினுடைய கண்காணி, வீட்டை கண்காணிக்கிறானா? எப்படி இருக்குது என் வீடு, என் வீட்டில் என்ன இல்லை, என் வீட்டில் என்ன தேவை, எல்லாம் ஒரு தலை கவனிக்கணும். ஆண்டவர் பாருங்க, ஒரு சரீரத்தில் தலையை முக்கியமாக வச்சா அந்த தலையில் தான் முக்கியமான அவயங்களை வச்சார். காது, ஏன்னா தலை கேட்கணும் என்ன 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 பிரச்சனை சொல்லுங்கள். கண்ணு பார்க்கணும் என்ன குறை இருக்குது வீட்டில், கண்ணு தலையில் தான் இருக்குது. வாய் கேட்கறதுக்கு மூளை தலையில் தான் இருக்குது. எல்லாத்தையும் பொறுப்பை நீங்கள் வச்சுக்கிட்டு வெறும் கை செயல்படலை, கால் செயல்படலை, உடம்பு செயல்படலைன்னா எப்படி அது? இங்கே எல்லாம் பொறுப்பு இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு தலை தேவனாக இருக்கிறாராம், புருஷனுக்கு தலை கிறிஸ்துவாக இருக்கிறாராம், மனைவிக்கு தலை புருஷனாக இருக்கிறாராம். எப்படி செட்டப் வச்சுக்கிறாரு பார்த்தீங்களா? என்னங்க சொல்கிறீங்க? அதனால் நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்? நம்ம வீட்டை குறித்து, நம்முடைய காரியங்களை குறித்து கவனமாக இருக்கணும். வேண்டுதல் செய்யுங்க. 3 காரியம் சொன்னேன், இன்னும் 4 காரியம் இருக்குது. அடுத்த வாரம் சொல்கிறேன். அடுத்த வாரம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க. ஏன் தெரியுங்களா? இன்றைக்கி அறுப்புகள் மிகுதி, நிறைய அறுவடை இருக்குது, ஆனால் அறுக்க தான் ஆள் இல்லை. அதுக்காக வேண்டுதல் செய்யுங்க. உங்கள் சொந்த வாழ்க்கையில் உள்ள தேவைகளுக்காக ஆண்டவர் சார்ந்து போய் ஜெபம் வேண்டிக் கொள்ளுங்க. தன்னுடைய குடும்பத்தாருக்காக வேண்டிக் கொள்ளுங்க. தன் மகளுக்காக வர்றான், வேறு யாருக்கும் இல்லை, தன் மகளுக்காக. இயேசுவே வந்து என் பிள்ளைய சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்கப்பா. உங்கள் பிள்ளை பலவீனப்படுதா, இல்லை சோர்ந்து இருக்குதா, பயந்து இருக்குதா, எக்ஸாம் வந்தாவே ஒரு மாதிரி குளிர்ச்சோரம் வந்த மாதிரி கவலைப்படுதா? வேண்டுங்க ஆண்டவர் என் பிள்ளைக்கு பலனைத்தார். அது என்னமோ தெரியல, அந்த பிள்ளைங்க எதுக்கும் பயப்பட மாட்டேங்குது, எக்ஸாமுக்கு தான் பயப்படுது. எதுக்கும் பயப்பட மாட்டேங்குது. எதுக்கும் பயப்படக்கூடாது, கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம். வேண்டுங்க, ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஊக்கமாக வேண்டுதல் பண்ணணும். என்ன ஜபம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ ஒரு ஜபம் பண்ணிட்டேன் அவ்வளோதான், ஏதோ ஒரு ஜபம் பண்ண நினைக்காதீங்க. என் ஜபத்திற்கு பதில் வேணும், என் ஜபத்திற்கு பதில் கிடைக்கணும். கிடைக்கிற வரை விடக்கூடாது ஆண்டவரை. சில ஜபங்கள் வந்து ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார், இன்னும் அதுக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணுற. நம்ம நினச்சினுக்கிறோம் நான் பண்ண உடனே ஆண்டவர் செய்யலை, அதனால் அது வேண்டாம், அப்படி விட்டுறாதீங்க. சில நல்ல காரியங்களுக்காக தொடர்ந்து போராடுங்க. பவுல் எழுதுறாரு கொரிந்தி சபைக்கு, நான் ஜெபத்திலே போராடுவது போல நீங்களும் போராட வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா, ஜெபத்தில் போராடணுமா? ஆண்டவரே செய்யுங்க. ஒரு முறை ஒரு மலைக்கு ஜெபம் பண்ண போனேன், அங்கே பார்க்குறேன் போராடி ஜெபம் பண்ணுறாங்க. போராடி சில சகோதரர்கள்லாம் அப்படியே முழங்கால மலை மேலே இந்த கல்லில். நமக்கெல்லாம் நல்ல தரம் இருக்குது வீட்டில், முட்டி போட முடியல. எத்தனை பேர் முட்டி போட முடியல?
54 வயசு எனக்கு ஆகுது. இப்போ முழங்கால நிற்பேன் தைரியமாக, எவ்வளோ மணி வேணாலும் நிற்பேன். இப்போ சின்ன பையனுக்கே முட்டி போட முடியல. ஒரு முழங்கால் ஜெபம் இல்லை வீட்டில். எத்தனை பேர் முழங்கால் ஜெபம் இல்லை? ஏன் பாஸ்டர் முழங்கால்னு தான் ஜெபம் பண்ணுமா? சில நேரங்களில் முழங்கால் நில்லுங்க. அவன் பாருங்க, முழங்கால் படியிட்டு. ஆமென். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே. அப்படி எழுந்து நிற்போமா? சேவிப்போ உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ, நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் இயேசுவே உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லு